அன்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். பொருளாதாரத்தில் ஒரு வலிமையான ஒரு அமைப்பு மனிதனுக்கு வேணும். அப்ப அந்த பொருளாதாரத்தில் ஒரு வலிமையான அமைப்பு ஒரு மனிதனுக்கு வேணும்னா, வடகிழக்கு என்று சொல்லக்கூடிய மூளையும் தென்கிழக்கு என்று சொல்லக்கூடிய மூளையும் நம்ம வீட்டில் ரொம்ப சுத்தமாக இருக்கணும். ஏன்னா வடகிழக்கு என்பது ஈசானியத்திற்கு குரு, அக்கினிக்கு சுக்கிரன். இது வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள ரகசியம். அப்ப அந்த இடங்களில் கழிவு நீர் விடக்கூடாது. சில இடங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த அடுப்பங்கரையில பரிமாறப்படுகின்ற அந்த கழிவு நீரை மக்கள் நேரம் அந்த இடத்துக்கு தான் போகும். அக்னி மலைக்கு போயிடும். இப்போ அக்னி என்பது ஒரு நெருப்பு. அந்த இடத்துல அந்த மூளை சுத்தமாக இருக்கணும். ஏதோ என்ன சொன்ன சாஸ்திரத்தில் ஒரு வைப்ரேஷன் என்பது இல்லாமல்லாம் கிடையாது. அந்த இடம் சுத்தமாக வச்சுக்கிடணும். காம்பவுண்ட் இருந்தால் காம்பவுண்டுக்குள்ளே நல்லா சுத்தமாக பெருக்கி நல்லா நீட்டாக அந்த இடத்துல மண்ணுகிட்டு இருந்தாலும் நல்லா கொத்தி சுத்தமாக வச்சுருக்கணும். அப்படி வச்சிருந்தால் என்ன சொன்னான்னா, அங்கே பொருளாதார நஷ்டங்கள் தாழ்வுகள் வராது. அதே சமயத்தில் ஈசானியத்திலையும் கழிவு நீர் விடக்கூடாது. அந்த இடத்துல ஒரு அடியில் ஒரு தொட்டி கண்டிப்பாக வச்சிருக்கணும். அந்த தொட்டி வச்சிருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக பொருளாதார மேன்மைகள் கண்டிப்பாக ஏற்படும். எல்லா விதத்திலும் என்ன சொல்லலாம்னா, மனித வாழ்க்கையில் மரியாதை என்று சொல்லக்கூடிய ஒன்றை மனிதன் கடைப்பிடிக்கும். என்னைக்கு தாய் தகப்பனை கனம் பண்ணுகின்ற ஒரு மனிதனாக நாம் வாழ்க்கையில் இருக்கணும். அந்த தாய் தகப்பனை கனம் பண்ணுதல் அப்படிங்கிற ஒரு மரியாதை கொடுத்தல், ஒரு ஆசீர்வாதம் வாங்குதல், இதெல்லாம் பொருளாதாரத்தை நம்ம மேன்மைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்காவது ஒரு நண்பர்களுக்குள்ள நம்ம சாப்பிட போனோம்னா, அந்த சாப்பிட்டு முடிவதற்கு உள்ளாக என்ன சொன்னான்னா, பில்லை பேமெண்ட் பண்ணுவதில் நாம் முன்னாடி இருக்கணும். அப்படி முன்னாடி இல்லாமல் யாரோ நாம் சாப்பிட்டதுக்கு நம்மளுடைய நண்பர் பணம் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நாம் இருக்கக்கூடாது. ஏன்னா அது உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை கெடுத்துரும். ரெண்டாவது ஒரு காஃபி வாங்கி ரெண்டாக பகிர்ந்து குடிக்கிறது, ஒரு ஜூஸ் வாங்கி நண்பர்கள் இரண்டாக குடிக்கிறது, இதெல்லாம் பொருளாதாரத்தில் பயங்கரமான வீழ்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துரும். அதனால செலவழிக்கிறதாக இருந்தாலும் சரி, ஒரு முன் கை நமக்கு தாராளமாக நீளணும். இப்போ நம்ம சாப்பிட போகிற இடங்கள்ல எல்லாம் இந்த பரிமாறுகின்ற நபர்களுக்கு எப்படி இருந்தாலும் இன்னைக்கு காலகட்டத்தில் எழுதாத ஒரு சட்டம் எப்படியும் 10 ரூபா கொடுத்தாகும். அதுக்கு தக்கனே அவங்க அந்த மனோநிலைக்கு வந்துட்டாங்க. நம்மளும் என்ன சாப்பிட போனதில் 10 ரூபா கொடுக்க வேண்டியதாக வரும் அப்படின்னு. ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம இலையை எடுத்து போடுறாங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு யார் ஒருவர் கூப்பிட்டு பணம் கொடுக்கிறீர்களோ, அங்கே வாசல்ல என்ன சொன்னா, காரை முன்ன எடுத்து பின்ன எடுத்து வழிகாட்டுகின்ற நபருக்கு பணம் நீங்கள் கொடுக்கின்றீர்களோ, அவர்கள் ரொம்ப லோவான சம்பளத்தில் இருக்கிறவங்க, இலை எடுக்கிறவங்க லோவான சம்பளத்தில் இருக்கிறவங்க,
வேகாத வெயிலில் ஒரு பச்சை கொடியை வச்சுக்கிட்டு வந்து ஒருத்தர் வீசிக்கிட்டு நின்றுட்டே இருப்பார், எங்கள் ஹோட்டலுக்கு வாங்க, எங்கள் ஹோட்டலுக்கு வாங்க அப்படின்னு. அவருக்கு வந்து ஒரு கொடை கூட இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மனிதன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் வந்து பொருளாதாரத்திற்காக அந்த வெயிலில் யார் நிற்பார்னா ஒரு வயதான ஒரு நபர் தான் நிற்பார். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் அந்த வேலைக்கு நிற்க மாட்டாங்க. இவருக்கு வேற வழியில் வீட்லேயும் பெரிய பிடிமானம் இருக்காது, வெளியிலேயும் பெரிய பிடிமானம் இருக்காது. இந்த நபர்களை பார்த்து வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு 50 ரூபா கொடுக்கணும். சர்வரை விட எச்சியலை எடுக்கிறவங்களுக்கு வந்து நல்ல காசு கொடுங்க, உங்களுடைய பொருளாதாரம் வந்து கண்டிப்பாக மேன்மைக்கு வந்துடும். இன்னொரு விஷயம் என்ன சொன்னா, எல்லாருக்குமே தெரியாத விஷயம், செருளத்தூர் ஆண்டாள் கோவில் வந்து அதோடைய கோபுரம் வந்து என்ன சொன்னா வடகிழக்கு மூலையில தான் இருக்கு. வடகிழக்கு மூலை என்பது ஒரு முக்கியமான மூலை. அந்த வடகிழக்கு மூலையில தான் இருக்கு. எந்த ஒரு மனிதன் பொருளாதார மேன்மைக்காக அடிக்கடி வந்து என்ன சொன்னா ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்க சென்னையில இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள் எங்க இருந்தாலும் சரி, அந்த உயர்ந்த கோபுரம் உள்ள கோவிலுக்கு வந்து எந்த ஒரு மனிதன் அடிக்கடி சென்று வருகிறானோ, அடிக்கடி சென்று வந்தால் அவனுக்கு பொருளாதாரம் வந்து வளரும். என்ன காரணம்னா அந்த அம்மா வந்து பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தது. அவ பூர நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரமாக இருந்து சூடி கொடுத்த சுடற்குடியாகிய அந்த கோவிலுக்கு நீங்கள் தாராளமாக வந்து ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்க நீங்க வந்து எந்த ஊரில் இருந்தாலும் வியாழக்கிழமை நைட்டு போய் தங்கி வெள்ளிக்கிழமை காலையில வந்து நீங்கள் தரிசனம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பொருளாதார மேன்மை வந்து மேலும் மேலும் வலிமை அடையும். ரெண்டாவது வந்து திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலில் தான் ஏத்தம் என்று ஒன்று. சாமி கும்பிட்டுட்டு நீங்க வெளியே வரும்போது அப்படி ஏத்தமாக ஏறி நடந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து அங்கு உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த ஏற்றம் என்பது ஏறி மேலே இப்படி மேலாப்புல இருக்கும். நீங்க அந்த மேலே நல்லா நடந்து போனீர்கள் என்று சொன்னால் ஏற்றம் வரும். ஒரு 25 ஆண்டு காலங்களுக்கு வந்து செவ்வாயுடைய ஆதிபத்தியம்னா முருகப்பெருமானுடைய ஆதிபத்தியம் தான் வந்து வலிமையா இருக்கு. இப்போ நீங்க வந்து முருகனுடைய கோயில்களில் வந்து பயங்கரமான கூட்டங்களை வந்து பார்ப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை எங்கள் ஊர் முருகன் கோயிலுக்கு போகிறேன் வந்து என்ன சொன்னால் வருஷ கீழே நிற்குது. காலையிலே நான் வெளியே அவுட்டரில் ஓடி போய் வந்து சாமி கும்பிட்டு வந்தேன். அதை நம்ம உள்ளூரில் இருக்கிறவங்க நாளைக்கு கூட வந்து நிதானமாக போய் முருகனுடைய முகத்தை பார்க்கலாம். ஏன்னா வெளியூரில் இருந்தவங்க தான் அவனை குறித்து வரிசையாக நிற்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒரு 2 கோயில் தான், திருச்செந்தூர் முருகன், அங்கே வந்து செருளத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு, திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்து திங்கக்கிழமை நைட்டு தங்கி செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிடுங்க. ஆண்டாள் கோயிலுக்கு வந்து என்ன சொன்னா வியாழக்கிழமை நைட்டு தங்கிட்டு வெள்ளிக்கிழமை காலையில் நல்லா நீட்டாக தரிசனம் பண்ணுங்க. வாழ்க்கையில் வந்து கோடானு கோடி சம்பாத்தியம் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க ஜாதகத்தில் இருக்கிற நிறை குறைகள் அத்தனையும் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து கண்டிப்பாக தீர்ப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் வந்து இந்த 2 கோயிலுக்கும் போனால் வந்து வரும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. நீங்களாம் வந்து என்ன சொன்னால் பணம் வேணும், பொருளாதாரம் வேணும், பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறவங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த 2 தெய்வங்களையுமே நீங்கள் என்ன சொல்லலாம்னா அதே கோவிலில் வந்து அந்த ஆண்டாளுடைய கோபுரத்தோடு இருக்கின்ற படத்தை வாங்கணும். அங்கே திருச்செந்தூர் முருகனுடைய படத்தை வந்து வள்ளி தெய்வானையோடு இருக்கின்ற படத்தை வாங்கணும். வாங்கி வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா வீட்டில் வச்சு கூட வழிபாடு பண்ணலாம். வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுவதனால் நன்மை கிடைக்குமா என்று சொன்னால் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணும்போது 100% நன்மை கிடைக்கும். ஆனால் ஏற்றம் வேண்டும் என்று சொன்னால் இந்த 2 கோவில்களுக்கும் நீங்கள் வந்து என்ன சொன்னா வந்து 3 மாசத்துக்கு ஒரு நாள் ரெகுலராக போயிட்டு வந்து அது ஒரு நாள் லீவ், 2 நாள் லீவ் விட்டுறணும். 2 நாள் லீவ் விட்டுறணும். 28 நாள் வேலை பாருங்க, 2 நாள் லீவ் விட்டு நீங்கள் இப்படி வந்து இந்த புனிதமான இந்த 2 கோவில்களுக்கு நீங்கள் சென்று வந்தீர்கள் என்று சொன்னால்
வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா வந்து போராட்டம் இல்லாத ஒரு பணப்பற்று உறவுகள் வந்து கண்டிப்பாக இருக்கும். இதை நடைமுறைப்படுத்தி பாருங்க, கண்டிப்பாக நன்றாக இருக்கும். ரெண்டாவது வந்து எப்பயுமே வந்து மனித வாழ்க்கையில் வந்து நாம் வந்து வீட்டில் வந்து என்ன சொல்லணும்னா சங்கு, பழம்புரி சங்கும் இடம்புரி சங்கும் வச்சிருக்கோம். அப்ப அந்த வலம்புரி சங்கு இடம்புரி சங்கு என்பது என்ன சொன்னா தெய்வ கடாட்சத்தை கொடுக்கும், பொருளாதார மேன்மையை கொடுக்கும். அந்த சங்குல வந்து என்ன சொன்னா நித்தமும் வந்து கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணி நல்லா தொடச்சிட்டு 2 சங்களையும் வந்து என்ன சொன்னா சந்தனம் குங்குமம் ஆண்டி கிளாக் வைஸர் நீங்கள் வந்து 2 சங்கையும் வச்சீங்கன்னா வந்து என்ன சொன்னா ஒரு முனை வந்து ஆண் சங்கு வந்து வடக்க பார்த்து நீட்டும், பெண் சங்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஆண் சங்கு வந்து தெக்க பார்த்து நீட்டி வைக்கணும், பெண் சங்கை வந்து என்ன சொன்னான்னா வந்து வடக்க பார்த்து நீட்டி வச்சீர்கள் என்று சொன்னால் இரண்டும் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இங்கிட்டு ஒரு மண்டை இருக்கும், இங்கிட்டு ஒரு மண்டை இருக்கும். அது வந்து அதை நீங்கள் அந்த ஒரு தாம்பாளத்தில் வச்சு அதில் பச்சரிசி வச்சு வலம்புரி சங்கை வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அதோடைய மூக்கு நுனி என்று சொல்லக்கூடியதை தெக்க பார்த்தும், இடம்புரி சங்கை வந்து என்ன சொன்னான்னா அதோடைய மூக்கு நுனி ஊசியான பகுதியை வந்து வடக்க பார்த்து வச்சு 2க்கும் சந்திரன் குங்குமம் வைத்து அதில் உங்களுக்கு தேவையான கொஞ்சம் பணத்தை வைத்து என்ன சொன்னா நித்தமும் எந்த ஒரு மனிதன் வந்து வலம்புரி சங்கையும் இடம்புரி சங்கையும் வைத்து பூஜை செய்கிறானோ அவன் வீட்டில் வந்து செல்வ சீமாட்டி என்று சொல்லக்கூடிய அந்த மகாலட்சுமி அற்புதமாக வந்து விளையாடுவாள். அதில் எந்தவித மாற்று கருத்தும் நான் சொல்ல மாட்டேன். என்ன காரணம்னா நான் ரொம்ப நாளாக வச்சு என்ன சொல்லலாம்னா வந்து வலம்புரி சங்கும் இடம்புரி சங்கும் வந்து பூஜை பண்ணுகின்ற காரணத்தினால் எங்கோ ஒரு இடத்துல இருந்து அன்றைய தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய பணம் வரும், அவ்வளோதான். இதற்கு வலம்புரி சங்கும் இடம்புரி சங்கும் வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து சின்ன சைஸாக இருந்த போதும், ரொம்ப பெரிய சைஸ் எல்லாம் வேண்டாம், சின்ன சைஸாக இருந்த போதும் கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து பெரிய பெரிய மாற்றங்களை வந்து சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் பொருளாதாரத்தில் மேன்மைக்காக திருச்செந்தூர் முருகன், அதற்கடுத்து சிறுலத்தூர் ஆண்டாள், இவர்களை நீங்கள் வந்து அடிக்கடி சென்று வழிபாடு பண்ணுங்கள். வலம்புரி சங்கையும் இடம்புரி சங்கையும் வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். திருச்செந்தூர் முருகனுடைய படத்தையும் ஆண்டாளுடைய படத்தை வந்து வீட்டில் வைத்து நீங்கள் வழிபாடு பண்ணுவது நித்தமும் வந்து என்ன சொன்னால் அதுக்கு கொஞ்சம் முருகனுக்கு வந்து செவ்வரளி சரமும், ஆண்டாளுக்கு வந்து என்ன சொன்னா வந்து மல்லிகைப்பூ சரமும் போட்டு சந்தனமும் வைத்து இத்தனை வந்து என்ன சொன்னா என்னது பொங்கல் நிவேத பொங்கலும் கேசரியும் எனிவன் வீட்டில் வந்து 2 நிமிஷத்தில் தயார் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு எல்லார் வீட்லேயும் வசதி இருக்குது. வச்சு கும்பிட்டு மனமாற நீங்கள் வந்து இந்த 2 தெய்வங்களையும் வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார பற்றாக்குறை வராது. 2வது தந்தை தாயை வந்து கண்டிப்பாக மதிக்கணும், மூத்தவர்களை கண்டிப்பாக மதிக்கணும், ஆணாக இருந்தால் பெண்ணை மதிக்கணும், பெண்ணாக இருந்தால் ஆணை மதிக்கணும். இது வந்து இந்த காலத்தில் வந்து நிறைய யூடியூப்ல வந்து என்ன சொன்ன கணவன் அடிபடுகின்ற மாதிரியே யூடியூப் எடுத்து தரத்திரத்தை வகுத்து கொண்டார். கணவனை அடிக்கிறாங்க, கணவனை அடிக்கிற மாதிரியே வந்து என்ன சொன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த யூடியூப் வந்து மக்களுக்கு அது வந்து சிரிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்திற்கும் ஒரு ஹாசியத்தையும் வந்து அது கொடுக்கலாம். ஆனால் அந்த மாதிரி நடிக்கின்றவர்களுடைய யூடியூப்புகள் நானும் நிறைய பார்த்துட்டேன். அப்படி வேக வேகமாக வந்து என்ன சொன்ன மின்மினி பூச்சிகள் பூராக மறைந்து விட்டது. வர்றாங்க வேக வேகமா ரொம்ப வர்றாங்க, வந்துட்டு என்னமோ இதுல ஒரு கோடி ரூபா சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு மனோநிலைக்கு போறாங்க. போயிட்டு வந்து என்ன சொன்னா அவ்வளவுதான். அதுக்கு பிறகு என்ன சொல்லலான்னா பெரிதாக சாதிக்க முடியாது. இங்கே ஒழுக்கம் என்று சொல்லக்கூடியது கணவன் அப்படின்னா மனைவி ஒரு படி கீழே தான். இது சாஸ்திரம். எல்லாம் நான் வந்து தனிப்பட்ட முறையில் பெண்களை வந்து இழிவுபடுத்துறதுக்கெல்லாம் தயார் கிடையாது. அது தாய் மாதிரி. தாயும் தாரமும் தாய் தான். தாரத்திற்கு பின் தாய், தாய்க்கு பின் தாரம், தாரத்திற்கு முன் தாய். இந்த 2 கான்செப்ட் வந்து 2 கண்கள் மாதிரி. அதே இது யூடியூப்ல வந்து என்ன சொன்னான்னா இந்த பூரிக்கட்டு வச்சு அடிக்கிறது, அதை வச்சு அடிக்கிறது, இதை வச்சு அடிக்கிறது, அசிங்கம் இப்பெல்லாம் ரொம்ப லேட்டஸ்டாக வந்து பெரிய பந்தாவாக நிறைய பேர் வந்து என்ன சொன்னா அதில் உருட்டி திரட்டிற மாதிரி வந்தாங்க.
வந்த வேகத்தில் காணாமல் போய்விட்டார்கள். அதே மாதிரி உங்கள் குடும்பம் வந்து என்ன சொன்னாங்க, அந்த சமூகத்திலிருந்து காணாமல் போய்விடும். யாரும் அந்த மாதிரி வீடியோ போடாதீங்க, அது ஆபத்தானது. 10 பைசா பணம் கிடைக்கிறது என்பதற்காக கணவனை அடிக்கிற மாதிரி அந்த சீனை எடுத்த அத்தனை பேரும் இன்றைக்கு வரை உருப்பட்டதாக சேர்த்தல் நான் பார்த்துட்டே வேற நினைப்பேன். சரி, அதே இது என்ன சொன்னா வியூஸ் அதிகமாக போகாது. நீங்கள் அந்த மாதிரி அடிக்கலன்னா வியூஸ் அதிகமாக போகாது. கொஞ்சம் தான் பணம் வரும். அந்த பணம் ரொம்ப நாளைக்கு இருக்காது. ஆனால் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக என்ன பாதாளத்திற்கு அடியில் போய் வந்து என்ன சொன்னா சீரழியும் என்பது நான் கண்ட உண்மை. யாருமே இப்போ தலையெடுத்ததே இல்லை. வருவாங்க எல்லாத்துலேயுமே வேக வேகமாக போய் வந்து அப்படி இப்படின்னு சொன்னதெல்லாம் யூடியூப்பில் ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஒரு கட்ஸ் இருக்கணும், ஒரு கட்டுக்கோப்பு இருக்கணும், ஒரு ஆன்மீகம் இருக்கணும், சமூகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு இருக்கணும். அப்படி இருந்தால் உங்களுக்கு பணம், பொருளாதாரம், இயற்கை கொடுக்கும். ஒரு நாள் கஷ்டப்படுத்தினாலும் ஒரு நாள் சேர்த்து கொடுக்கும் என்று சாஸ்திரம். அதனால் இதை பரிச்சித்து பாருங்கள். உங்கள் வீட்டின் அக்னி மூலையையும் உங்கள் வீட்டின் வந்து ஈசானிய மூலையும் ரொம்ப சுத்தமாக அன்னைக்கு அந்த மூளையை நல்லா சுத்தமாக தூத்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டு அந்த இடத்த வந்து நீங்கள் சுத்தப்படுத்தினாலே சுக்கிரனும் குருவும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பாக பணப்பற்றாக்குறை இல்லாமல் ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழ்வதற்கு வாய்ப்புண்டு என்று கூறி உங்களிடம் வந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.